தவறு வந்து தான் மீது இல்ல. கவர்மெண்ட் மீது தான் தவறு அப்படின்னு சொல்லி அழகா வந்து திருப்புறாப்புலைங்க அது. என்ன சொல்றாரு? உங்களுக்கு கோபம் இருந்தா என் மீது பழிவாங்குங்க. என்னுடைய தொண்டர்கள பழிவாங்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? அப்ப கோபத்தால உங்களால தான் அந்த சம்பவமே நடந்ததுன்ற மாரி ஆகுது இல்லையா? அது தவறு இல்லையா? நான் என்ன சொல்றேன், எனக்கு திமுக பிடிக்காது தான். திமுக எதிர்த்து பேசுறவன் தான் நானு. அதே நேரத்தில இந்த விஷயத்தில வந்து விஜய் வந்து அழகா கவர்மெண்ட் மீது பழிய போட்டு தன்னை பரிசுத்தவன் மாரி காட்டிக்கிறாப்புலயே! இது ஏன் அயோக்கியத்தனம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், நடக்கக்கூடாது. நடந்துச்சு. விபத்து தான். இது எல்லாமே சொல்லி வச்சு நடந்தது இல்ல. இது யார் மீது குற்றம்னு சொல்றதுக்கு இல்ல. இதில என்னுடைய குற்றமும் இருக்கு. அதிலயும் குறிப்பா வந்து என்னுடைய தொண்டர்கள நான் இனியாச்சும் நான் ஒழுங்குபடுத்துவேன். இனி இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்க விடாம பார்த்துக்குவேன். என்ன? ஏன்னு சொன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விஜய் வந்து திருச்சியில நிக்கிறான். அவன் முன்னாடி ஒரு 500, 1000 பேர் நிக்கிறாங்க. பார்க்குறீங்கல்ல? எவனும் விஜய் விஜய்ன்னு கத்துறான். வேற எதுவும் இல்ல. அப்போ அந்த கூட்டத்த வந்து போலீஸ் வந்து விளக்க முடியுமா? கூட்டத்த முடியாது. போலீஸ் லாட்டி சார்ஜ் பண்ணா தான் முடியும். ஃபேக்ட்டா சொன்னேன். அப்ப லாட்டி சார்ஜ் பண்ணா கவர்மெண்ட் பாருங்க நமக்கு எதிரா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த நெறிப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள நேத்து அன்றைய வீடியோல கூட நீங்க எதுவுமே செய்யலையே. என் தொண்டர்கள நீங்க வந்து கை வைக்காதீங்க. அப்ப இன்னும் அவன விசுப்கா சின்ன பசங்க இன்னும் அவன ஏத்தி விடுற மாரி ஆவுது இல்லைங்க. அப்ப நீங்க பழிய ஃபுல்லா அரசு மீது போட்டு நீங்க அத உங்களால எந்த தவறும் இல்லையா?